உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் செப்டம்பர் மாத பலன்கள். அந்த செப்டம்பர் மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த மாதத்துல மட்டும் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமே. மிதுனத்திலிருந்து செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம். அங்கே கடகத்துல ஆல்ரெடி குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அந்த உச்ச பலமோடு இருக்கக்கூடிய குருவோடு இந்த செவ்வாய் சேரும்போது நேச்ச பங்க ராஜயோகம். உங்களுடைய ராசிநாதன் ராஜயோகத்தை அடைஞ்சிடறாரு. அதுபோக சிம்மத்துல சூரிய பகவான் இருக்கிறாங்க. சூரிய பகவானோடு கேது பகவானும் இருக்கிறாங்க. அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது செப்டம்பர் 17ஆம் தேதி சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. புதன் பகவான் செப்டம்பர் 8ஆம் தேதி சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிக்கு ஆட்சி பிளஸ் உச்சத்தோட அந்த புதன் பகவான் இருக்கிறாங்க. அதுபோக செப்டம்பர் 3ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான், 12ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான், நீச்ச கதியில் இருந்த அந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே அந்த சுக்கிர பகவான் செப்டம்பர் 3ஆம் தேதி துலாமுக்கு வர்றாங்க. அதுபோக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி பகவான். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் விருச்சிக ராசிக்காரரை வாழ வைக்குமா, வாழ்வதற்கு வழிவிடுமா அப்படிங்கிறதா கேள்வி. ஏன் இந்த கேள்வி கேட்கிற அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் தான் விடிய விடிய கஷ்டப்பட்டாலும், கண்முழித்து கஷ்டப்பட்டாலும், இவங்க படக்கூடிய கஷ்டம் எல்லாமே அடுத்தவர்கள் நல்லா இருக்கிறதுக்கு. இவரே ஒரு ஓனர்கிட்ட வேலை செஞ்சாருன்னா அந்த ஓனர் நல்லா இருக்கிறதுக்கு, அந்த ஓனருக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். அப்போ வந்து அந்த வேலையில் ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. இவங்களுக்கு எவ்வளவு சேலரி வருது அதெல்லாம் இவங்களுக்கு முக்கியமே இல்லை. 10 ஆள் செய்யக்கூடிய வேலையை இவர் ஒரு ஆள் செய்வாங்க. ஆனால் 10 ஆளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் இவங்களுக்கு கொடுக்குறாங்களா? இல்லை. இவர் ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமே இவங்களுக்கு வர்றதில்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ரொம்ப சுறுசுறுப்பு, ரொம்ப வேகம், எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது தான் இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதத்தில் இவங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல நேச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதை விட ஒரு நல்ல நேரம் கண்டிப்பாக வராது. அப்போ உங்களுடைய ராசிநாதன் நேச்சபங்க ராஜயோகம் அடையும் போது கண்டிப்பாக உங்க ராசிக்கு வலு அதிகமாகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயத்துல ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்க உருப்படுவதற்கு வழியை பார்த்து கொண்டால் வெற்றி நிச்சயம். அப்போ வந்து இந்த பீரியட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாளா யோசனை பண்ணிட்டு இருந்த ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ், ஒரு வியாபாரம் இப்ப செய்யுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அது போக நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் இந்த பீரியட்ல நடக்கும். அது போக உங்களுடைய குடும்பத்துல புது உறவுகள் வரக்கூடிய காலகட்டம். புது உறவுகள்னா இப்போ வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் பகவானும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல நேச்சபங்க ராஜயோகம். அவங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் இப்போ வந்து சுக்கிர பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக திருமண ஏற்பாடுகள் உங்க குடும்பத்துல பண்ணலாம். திருமணத்துக்கு இப்போ ஒரு பொண்ணுக்கே மாப்பிள்ளை பார்க்குறீங்க, இல்லை மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறீங்க, இது இந்த பீரியட்ல அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக
அமையும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது கலஸ்திர காரகன், செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ வந்து ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் இந்த டயத்துல நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அப்ப இது போக வாழ்க்கையில பிரிஞ்சவங்க, வாழ்க்கையில வந்து பிரிஞ்சுட்டாங்க, இல்லைன்னா வந்து கணவனை இழந்துட்டாங்க, இல்லை மனைவி இழந்துட்டாங்க, இவங்களுக்கு வந்து மறுமணம் நடக்குமா அப்படின்னா 9ஆம் இடத்துல இவங்களுடைய ராசிநாதன் நேச்சபங்க ராஜ்யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மறுமணம் நடக்கும். நீங்க ஆசைப்பட்டவரை திருமணம் செய்யலாம். அந்த மாதிரியான எண்ணங்கள் இப்பொழுது உருவாகும். அப்போ வந்து சுபகாரியங்கள் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு நடப்பதற்கு யோகம் இருக்கிறது. அது போக குரு உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். அப்ப அந்த குரு உச்ச பலத்தோடு இருந்தது 12 வருடத்துக்கு ஒரு முறை குரு உச்சமாக இருந்து அந்த பார்வை விருச்சக ராசி மேல படுது. இதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. அந்த 12 வருடம் கழித்து நீங்கள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, துரோகத்தை சந்திச்சீங்க, எதிர்பார்த்ததுல ஏமாற்றம் நடந்துச்சு, இத்தனை வருட காலங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம், நாம நினைச்ச இடத்துக்கு ஒன்றும் ரீச் ஆகவே முடியல, நமக்கு இந்த கஷ்டம் எப்ப தீரும் அப்படின்னு நிறைய பேர் வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வேதனைகள் தீரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுடைய காட்டுல மழை தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ல நல்ல நண்பர்கள் அமைவாங்க. அது போக பெரிய பெரிய விஐபிகள், ஒரு தொழிலதிபர்கள், அவங்களுடைய பார்வை உங்க மேல விழும். அவங்கனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பின் மூலியமாக நீங்க பெரிய லெவலுக்கு கண்டிப்பா வருவீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம். நீங்க இப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் டாக்டரா படிக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்ட தொழிலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது மிலிட்ரியில் போலீஸா, ஐஜியா, இன்ஸ்பெக்டரா, இது மாதிரி கண்டக்டராக, டாக்டராக நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும், ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சாதிப்பீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து இப்போ பலமாக இருக்குது. அப்போ இந்த சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசா புத்திகளை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க. அது போக உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டது எல்லாம் பொன்னாகக்கூடிய டைம். உங்களுக்கு பலன் சொல்லுவதற்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இந்த பீரியடை தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க, விட்டுறாதீங்க. இந்த பீரியட்ல நீங்க கஷ்டப்படுங்க, அந்த கஷ்டப்பட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிப்பீர்கள். இது போக நீங்க வந்து இந்த பீரியட்ல எது செய்யக்கூடாது அப்படின்னா, தயவு செய்து அடுத்தவர்களை நம்பி ஒரு காரியம் செய்ய வேண்டாம். அடுத்தவங்க செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி இதை செய்ய வேண்டாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடுவாலம் போட்ட மாதிரி நீங்களே நல்லபடியாக யோசனை செய்து எது உங்கள் மனசுக்கு கரெக்டுன்னு படுதோ அதை செய்யுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் காசு பணம் கையில் இருக்குதுன்னா அதை எதில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்குள்ளே பேசி அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்திகளை மட்டும் ஒரு முறை நல்ல முறையாக பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.